கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு பாருங்க, அதிகமாக யோசிக்கிறதும் கவலைப்படுறதும் இந்த ராசிக்காரங்களுடைய வழக்கமான குணங்களாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறிடுச்சுங்க. நீங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயத்த கூட போட்டு குழப்பிக்கிட்டு அதையவே போட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது முடியாது. உங்கள் நண்பர்களால் இந்த 2 வார்த்தைகளும் அதிகமாக உங்ககிட்ட பயன்படுத்தியிருப்பாங்க. நிறைய போட்டு குழப்பிக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உங்களோட வழியில் உறுதியாக இருப்பீங்க. புதுசாக ஏதாவது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதை முயற்சி செஞ்சு நீங்கள் கடுமையாக உழைச்சி கூட கற்றுப்பீங்க. அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க உங்களோட வழிகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க, அர்ப்பணிப்போடு இருப்பீங்க. பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறணும். ஒரு இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட செயல் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த மனக்கவலை மட்டும்தான் அப்பப்போ உங்களை பின்னடைவுக்கு கொண்டு செல்லுது. அதனால் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் மன தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் எல்லா வித நன்மைகளையும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசி அன்பர்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கூட இப்போ நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. அதே போல் குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பின்னடைவு நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் அதுக்கான நல்ல தீர்வை பெற முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த வாரம் நடக்க போகுது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் மூலியமாகவே ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் குடும்ப உறவுகளுக்கிட்ட நிறைய பிரச்சனை ஏற்படுது, கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனை, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் பெறும் பொழுது முழுமையான தீர்வையுமே பெற முடியும், சந்தோஷத்தை அதிகரிக்க முடியும். அதனால தான் ஜாதக அமைப்பால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசியில் இருக்கிற உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் சந்திரன் இருக்கிறாரு. அடுத்துதான் இந்த ரணருண ரோகஸ்தானம். இங்கே பாருங்கள், சூரியன், புதன், ராகு, செவ்வாய் எல்லாம் இருக்காங்க. அதுவும் இந்த புதன் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்த சாணம் கலசர சாணம். இங்கே சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்காங்க. அடுத்தது தொழில் சாணம். தொழில் சாணத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. அதுவும் அயன சைனம் போக ஸ்தானத்தில் கேது பகவான் அமைஞ்சிருக்கிறாரு. இந்த வாரம் இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த சூழல் என்ன மாதிரியான அமைப்பை இப்போ கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசி இது ஒரு பூமி ராசி. நடைமுறைக்கு ஏற்றுறவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களோட வழிகளில் ஆழமாக வேரூன்றி நிற்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அந்த சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடியவங்களா கன்னிராசிக்காரங்க இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க புரிந்துக்கிறதுக்குள்ளேயும் வழிகாட்டியாகவும் இருப்பீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்றவங்களுக்கு. கன்னிராசிக்காரங்க ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 22 வரைக்கும் பிறந்தவங்களாக இருப்பாங்க. நடைமுறைக்கு ஏற்றவங்க தான். விவேகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. விசுவாசம் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். சிறப்பான நண்பர்களையும் சிறந்த ஒரு கூட்டங்களையும் உங்களால் உருவாக்க முடியும். அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக எல்லா நல்ல விஷயத்தையுமே அர்ப்பணிப்போடு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதுவும் தொழில் ரீதியாக வெற்றி வாய்ப்பு காணக்கூடிய அம்சம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு வேலையும் வித்தியாசமாக செய்வீங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வயசு ஒரு தடையே இல்லை. எந்த வயசாக இருந்தாலும் சரி புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை கற்றுப்பீங்க. கன்னிராசிக்காரங்க பூமிக்குரிய ராசி, அதனால் பொறுமை அதிகமாக இருக்கும். ஆனாலும் பொறுமைசாலின்னா அப்படியே இருக்குவீங்கன்னு சொல்ல முடியாதுங்க. கோபமும் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தை கூட பொறுமையாக தான் நீங்கள் காட்டுவீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணணும். நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதுவும் இந்த வார இறுதியில் ராசிக்கு 6ல் சஞ்சரிக்கக்கூடிய ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடையும் போது பாருங்களேன், வேலை தேடி வரவங்களுக்கு நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும், வேலை வாய்ப்பு உண்டாகும். உங்கள் உத்தியோகத்துலேயுமே இப்போது இந்த வாரத்துலேருந்து பாருங்கள் படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமையை வெளிக்காட்ட நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த வாரம் உருவாகும். எதிரிகள் உங்களை விட்டு தானாக விலகிடுவாங்க. திருமணம் போன்ற சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியத்தில் இருந்த தடை உங்களை விட்டு அகலும். கண்மறைவாக இருந்த காணாமல் போன நகை இதெல்லாம் மீண்டும் உங்கள் கை வந்து சேரும். அதுவும் பாருங்கள், ஒரு சிலருக்குலாம் அடமான நகையை மீட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் மாமனார் மூலம் திரளான சொத்து அல்லது பண வசதி ஏதாவது கிடைக்கும். கூட்டுத்தொழிலில் முயற்சிகள் பலிக்கும். பூர்வீக குலத்தொழில் புதிய பங்குதாரர் வந்து இணைவாங்க. அதில் பழைய பங்குதாரர் உங்களை விட்டு விலகுவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் இந்த வாரம் நடக்கும். அதே போல் உங்களுக்கு 21ஆம் தேதியிலேருந்து சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால அன்றைய தினம் மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்க பாருங்கள். அமாவாசை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதனால தான் சொன்னோம், இந்த வாரம் எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய வாரம் அப்படின்னு. நிறைய முயற்சி பண்ணுங்கள். முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். எந்த ஒரு விஷயமே ஆராய்ந்து முடிவு எடுக்கிறது நல்லது. வேகத்தை குறிச்சிட்டு விவேகமாக செயல்படுங்க. நன்மைகள் எல்லா வகையிலும் நீங்கள் பெறுவீங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நீங்கள் கவனத்தோடு வைக்கணும். இந்த வாரம் பணவரத்து நல்லா இருக்கு. பெரியவங்க கிட்ட பகைமை மட்டும் பாராட்டாதீங்க, தவிர்க்க பாருங்கள். ஏதாவது சொன்னால் கூட சரின்னு விட்டுடுங்க. கோபப்படுத்துகிற மாதிரி தான் மற்றவங்களோட செயல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக கோபத்தை குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலும் பெறலாம். பண வரத்தையும் அதிகரிக்கலாம். பெரியவங்க கிட்ட மட்டும் பகைமையை பாராட்டுறாதீங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் விரைவில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாது. விரைவில் எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். சில தாமதம் மட்டும் வரும். அதை உடைத்தெறியக்கூட ஆற்றல் இருக்கிறதுனால எந்த தடை வந்தாலுமே நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுவீங்க. எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் உங்களோட பணிகளில் கவனமாக பணியாற்றணுங்க. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தால் அதுக்கான பலன் இப்போ கிடைக்கும். எல்லாமே வேலை விஷயத்தில் நல்லது வேணும் அப்படின்னு நினச்சா கொடுத்த வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கிறது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே இந்த பிரச்சனையும் இந்த வாரம் குறையுது. குழந்தைங்களோட எதிர்கால நலனில் கரை காட்ட போகிறீங்க பாருங்கள். உங்கள் வீட்டில் இப்போ விருந்தினரோட வருகை இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. மற்றவங்க கிட்ட பகமை பாராட்டுறதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுங்க, நல்லதாக இருக்கும். புதிய முயற்சிகளில் தாமதம் வரலாம், கவனமாக இருங்க. இந்த உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பாதியில் நின்று போன இந்த வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பு உருவாகுது. சிலலாம் புதிய வீட்டில் குடி போகக்கூடிய அமைப்பும் உண்டாகுது. கணவன் மனைவி இடையில திடீர் கருத்து வேற்றுமை வரலாம், கவனமாக இருங்க. பிள்ளைங்களோட கல்வி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். அதுக்கு தேவையான உதவியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்து பாருங்கள், அஸ்தம் நட்சத்திரம். இந்த வாரம் மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசணும். கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கணும். வீண் அலைச்சல் குறையுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வருது. உங்களுக்கு தேவையான உதவி பெற்றோர் ஆசிரியரால் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் பொழுது கவனமாக இருக்கணும். சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடித்து காரிய வெற்றி பெறுவீங்க. மாணவர்கள்கிட்ட இருந்து வந்த பகை நீங்குது. பூர்வீக சொத்து இருந்த சிக்கல் தீருது. பணவரத்து நல்லா இருக்கு. அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த வாரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பு, சிறப்பான உயர்வு இது எல்லாமே இருக்குங்க. நீங்கள் கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்படணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கோபத்தை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். எதிரில் இருக்கிறவங்களோட செயல் கோபத்தை தூண்டலாம். அந்த கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். எல்லா விஷயத்திலுமே சாதகமான அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க.
இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகும் பரிகாரமாக நீங்கள் பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு தீர்வு பெற முடியும். இந்த வழிபாட்டால் மன நிம்மதியை நீங்கள் பெறுவீங்க. பெருமாளின் அருளால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் கிடைக்கப்பெற்று நலமுடன் நீங்கள் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.